இங்கே இருக்குது நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டு. ரெய்மண்டு, தேஜஸ் நெட்டு, ஜோதி லேபு, டான்லா, விகார்டு, கோல் இண்டியா, நாட்கோ ஃபார்மசி, டாடா டெக்னாலஜிஸு, ஐநாக்ஸ் விண்டு, விப்ரோ, பிர்லா சாஃப்ட்டு, எஸ்எஸ்டபிள்யூஎல், ஐஜிஐஎல், வாரி எனர்ஜிஸு, கேஎஸ்சிஎல், காவேரி சீட்ஸ் கம்பெனி, என்டிபிசி, சிப்லா, கெயிலு, பேட்டா இண்டியா, கேஸ்ட்ரோலு இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ் டவர்ஸு, இஐடி பேரி, கேபிஐடி, வருண் பிவரேஜஸ், கான்சார் நெரோலாக். ஸோ இதுதான் நம்மளோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸு. ஸோ அப்பப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா வீக் என்ஸு வென் யுவர் ஃப்ரீ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கைட் நான் யூஸ் பண்ணுறதால எனக்கு இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார்ட் பார்க்குறது. அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டாக்கு ரெய்மண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கன்சிடர் பண்ணது சம்வேர் இந்த ரேஞ்சு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறதில்ல எப்போ கன்சிடர் பண்ணணுன்ட்டு. நான் இந்தமாரி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு எப்போ கரெக்டுன்னு படுதோ அப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு பிஇ பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். இப்போ கீழே என்ன இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது ப்ரைஸ் பார் சார்ட்ஸு. இது அதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா இது வந்து ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இண்டிகேட்டரு. ஸோ இது எப்படின்னாக்கா 20 to 80. ஸோ 80 இருந்தால் ஓவர் வேல்யூடுன்ற மாரி மீனிங்கு. அதாவது 60க்கு மேலே இருந்தாக்கா ஓவர் வேல்யூடு. அதே மாதிரி 40 கீழே இருந்தாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கு. ஸோ அது ஒரு இண்டிகேட்டரு. அது கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வால்யூம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனில் இருக்குது. பரவாயில்லையே, நம்ம பேசின பிறகு ஓரளவுக்கு க்ரீன் வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது பையிங் வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போக இதோட வேல்யூ அதிகமாகும். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓகே நம்ம நல்ல டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத கெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது என்னது, நெரலக் பார்த்தோம்னா நெரலக் ஓப்பன் பண்ணுற வியூ சார்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறங்கியிருக்கு. எப்போது நம்ம நேற்று தான் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 35 40லேருந்து 35க்கு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட ஓகே தான், நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நம்பர் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்னும் இறங்குனதுனாக்கா அப்போ ஒரு நம்பர். இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸுக்காக கன்சிடர் பண்ணது. ஏன்னா நெரோலேக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்த ஞாபகம் சின்ன பிள்ளையில். அதை வச்சு நானும் சரி இதில் கொஞ்சம் வேல்யூ இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இல்லை வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்கணும்னாக்கா கீழே போனீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. இது உள்ளார போனோம்னாக்கா 29 பிஇ. பிஇ கூட கொஞ்சம் 29ன்றது கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் ஓகே. 52 வீக் ரேஞ்சு லோவில் இருக்குது. இதில் பார்த்தாலும் உங்களுக்கு